ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி டியூஷன் சென்டர்லேருந்து கல்யாண்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எலக்ட்ரிசிட்டியுடைய பேசிக்ஸை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம பார்க்குறது வந்து 10th சிபிஎஸ்சியில் ஃபிசிக்ஸில் 3rd யூனிட்டான எலக்ட்ரிசிட்டியில் இருக்கக்கூடிய பேசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நேச்சுரலாக வந்து நிறைய ஃபோர்ஸஸ் இருக்குது. அதில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை நம்ம உணர்ந்திருப்போம், எல்லா இடத்துலையும் இருக்கும். அட் த சேம் டைம் எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் அப்படி தான். சரிங்களா? நம்மளை சுற்றி எக்கச்சக்கமான பொருட்கள் வந்து எலக்ட்ரிசிட்டியை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. இன்றைக்கி டேட், அதாவது மாடர்ன் ஏராவை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி தான் இந்த உலகத்தையே இயக்குது அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இந்த உலகமே இல்லை அப்படின்றதான் உண்மை. சரிங்களா? அப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா என்ன, இந்த எலக்ட்ரிசிட்டி எப்படி ஒர்க் ஆகுது, கரண்ட்னா என்ன, வோல்டேஜ்னா என்ன அப்படின்றத பற்றின பேசிக்ஸை நம்ம இதில் பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய அல்லது யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே இந்த ஆட்டமால் ஆனது தான். இந்த ஆட்டம் அப்படின்னு சொன்னால் கூட இது ரொம்ப ரொம்ப சின்னது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்களேன், 0 போட்டு 10 0 போட்டு 1 மீட்டர், ரைட்டா? அதாவது நீங்கள் 7 0 போட்டாலே கோடி வந்துடும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ 10 0 போட்டால் என்ன வரும்ன்றதை நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க. அப்போ 1 மீட்டரில் இவ்வளோ சின்ன பார்ட்டு தான் அந்த ஆட்டம் இருக்கும். சரிங்களா? இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோம் அப்படின்னா, ஒரு சின்ன காப்பர் பெண்ணியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இத்தனை கோடி ஆட்டம்ஸை நம்மளால் அதில் ஃபில் பண்ண முடியும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், கிட்டத்தட்ட 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி, ஐயோ சொல்லவே முடியலங்க. இத்தனை ஆட்டம் சேர்ந்து தான் இந்த ஒரு சின்ன காயினை உருவாக்குது. சரிங்களா? அப்போ பார்த்துக்கோங்க, ஆட்டம் எவ்வளோ சின்ன சைஸில் இருக்குன்றத நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இவ்வளோ சின்னதாக இருந்தால் கூட இந்த ஆட்டம் தான் நம்மளுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுடைய ப்ராப்பர்ட்டிஸையும் இதுதான் வந்து நிர்ணயிக்குது. சரிங்களா? ஸோ இப்போ ஆட்டம் பற்றின பேசிக்ஸ் பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆட்டம்ஸில் வந்து மொத்தம் 3 பார்ட் இருக்குது. ஒன்று சென்டர் பார்ட் நியூக்ளி, இன்னொன்று அவுட்டர் பார்ட், ரைட்டா? இதில் இந்த நியூக்ளியில் பார்த்தீங்க அப்படின்னா இது நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவோம், ப்ளூரலில் நியூக்ளியன்னு சொல்லுவோம். சரிங்களா? இதில் ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இதை சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், புரோட்டான்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ், நியூட்ரான் வந்து நியூட்ரல் சார்ஜ். சரியா? அதே மாதிரி நல்ல கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இதில் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் புரோட்டானும் நியூட்ரானும் தான் வெயிட் அதிகம். சரிங்களா? அதாவது மாஸ் அதிகம். எலக்ட்ரானுடைய மாஸ் வந்து ரொம்பவே குறைவு. ரைட்டா? கிட்டத்தட்ட 30,000 மடங்கு எலக்ட்ரான் 1 kgன்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு நியூட்ரான் வந்து எப்படி இருக்குன்னா 30,000 கிலோ இருக்கும். அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ப்ரோட்டான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ப்ரோட்டான்ஸ் வந்து 1 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை நம்ம ஹைட்ரஜன் சொல்லுவோம். இதுவே 6 இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம், நம்ம கார்பன் சொல்லுவோம். அப்போ ஒரு பொருள் என்ன, அந்த எலமெண்ட் என்னது அப்படின்றத நம்ம பார்க்குறதே வந்து நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வச்சு தான் பார்க்குறோம். சரிங்களா? இப்போ கார்பனை பொறுத்த வரைக்கும் 8 இருக்குது. சரிங்களா? ஒரு நியூட்ரல் ஆட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் ஈக்குவலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு பாருங்கள், நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, இதில் 6 அதில் 6 இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது நியூட்ரல் ஆட்டம்னு சொல்லுவோம். சரிங்களா? ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் ஈக்குவலாக இருக்குது. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ ஒருவேளை இப்போ வந்து நியூட்ரல் ஆட்டம் பார்த்துட்டோம் இல்லையா, இதுலேயே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் 1 கூட இருந்துச்சுன்னு, ஒரு ப்ரோட்டான் கூட இருந்துச்சுன்னா இது நம்ம என்ன சொல்லுவோம்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயன் சொல்லுவோம். சரிங்களா? ஆட்டம்னு சொல்லுவோம். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏன்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்குது, 7 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, பட் வந்து 6 எலக்ட்ரான் தான் இருக்குது. ரைட்டா? அப்போ இது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஆட்டம்னு சொல்லுவோம், இல்லைன்னா அயன்னு சொல்லுவோம், பாசிட்டிவ் அயன்னு சொல்லுவோம். இப்போ சப்போஸ் வந்து ஒரு எலக்ட்ரான் கூட இருந்துச்சுன்னா இது நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஆட்டம்னு சொல்லுவோம், இல்லை நெகட்டிவ் அயான்னு சொல்லுவோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதெல்லாம் உங்களுக்கு சின்ன கிளாஸ்லேயே நீங்கள் கற்றுட்ருப்பீங்க. ரைட்டா? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நியூக்ளியஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த நியூக்ளியஸில் இருந்து இந்த எலக்ட்ரான் வந்து தள்ளி இருக்கு இல்லையா, அப்படி தள்ளி இருக்கும்போது ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஒவ்வொரு எனர்ஜி லெவலில் இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானும் ஒவ்வொரு எனர்ஜி லெவலில் இருக்கும். இப்போ அந்த நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இருக்குது பார்த்தீங்களா, இது ஸ்ட்ராங்லி பவுண்டடாக இருக்கும். அதாவது இந்த இதுக்கும் இந்த நியூக்ளியஸ்க்கும் இந்த எலக்ட்ரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன் அப்படின்னா இது பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜ். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா டிஸ்டன்ஸ் குறைவாக இருக்குது. ரைட்டா?
அதுவே தள்ளி இருக்கிற ஒரு எலக்ட்ரான் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அந்த எலக்ட்ரானுக்கும் இந்த நியூக்ளியஸ்க்கும் இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். சரிங்களா, புரிதப்பட ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செல் சொல்லுவோம். இது ஃபஸ்ட்டு செல், இது செகண்ட் செல், இது தேர்ட் செல். சரிங்களா, இப்போ இதில் 2 ஆட்டம் இருக்கும், இதில் 8 ஆட்டம் இருக்கும், இதில் 10 ஆட்டம் இருக்கும். சரியா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்டன்ஸ் கூட கூட அந்த ஃபோர்ஸ் வந்து குறையும். சரிங்களா, டிஸ்டன்ஸ் குறைய குறைய இந்த ஃபோர்ஸ் வந்து என்னாகும், அதிகரிக்கும். சரிங்களா, இப்போ இதில் பாருங்கள், ரெட் கலரில் இருக்கிறது இதுதான் இருக்கிறதுலே ஹை அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். சரியா ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது கொஞ்சம் குறையும், அதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் குறையும், அடுத்தது இன்னும் ரொம்பவே குறைஞ்சிடும். சரிங்களா, அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லுவோம். ஏன்னா இது வந்து ஸ்ட்ராங்லி பவுண்டடாக இருக்காது. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இது அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வரும்போது வெளியே போயிடும். இப்போ ஒரு ஆட்டம்லேருந்து இன்னொரு ஆட்டம் மாறும், ஒரு ஆட்டம்லேருந்து இன்னொரு ஆட்டம் மாறும். சரிங்களா, இப்படி இந்த எலக்ட்ரான்ஸ் ஒரு ஆட்டம்லேருந்து இன்னொரு ஆட்டம் மூவ் ஆகுது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம எலக்ட்ரிசிட்டின்னு சொல்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். எலக்ட்ரான் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மாறுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம எலக்ட்ரிசிட்டின்னு சொல்கிறோம். சரிங்களா, புரிதப்பட ஸ்டூடெண்ட்ஸ். இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணும். இதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா, இப்போ காப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது. ரைட்டா, அவுட்டர் ஆர்பிட்டில். அப்போ ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும்போது இந்த எலக்ட்ரான் ஈஸியாக என்ன ஆயிரும், வெளியே போயிடும். அதே மாதிரி தான் சில்வர் ஆட்டம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இதுலேயும் பாருங்கள் ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கா, இந்த ஒரு அவுட்டர் எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும்போது இதுவும் வெளியே போயிடும். சரிங்களா, மேக்ஸிமம் மெட்டலில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ சில்வராக இருக்கட்டும், காப்பராக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், இல்லை அயனாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டக்டர்னு சொல்கிறோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இதுவே சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்களா, இது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்லி பவுண்டடாக இருக்கும். சரிங்களா, அவ்வளோ ஈஸியாக வெளியே போக முடியாது. அந்த இதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம், இன்சுலேட்டர்னு சொல்லலாம். சரிங்களா, என்ன தான் வெளியிலேருந்து ஒரு எலக்ட்ரான் வந்தாலும் இந்த ஆட்டம் வந்து அந்த எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்காது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், உதாரணத்துக்கு பிளாஸ்டிக், ரப்பர், கிளாஸ் இந்த மாதிரி. சரிங்களா, அப்போ சிம்பிளான கான்செப்ட் என்ன ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு எந்த ஆட்டமில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அல்லது வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அங்கே தான் வந்து கரண்ட் வந்து கண்டக்ட் ஆகும். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது பார்த்தீங்களா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, அதைத்தான் நம்ம எலக்ட்ரிசிட்டின்னே சொல்கிறோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்.